நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணி, ஏன் சும்மா இதையே பேசிட்டு இருக்க? அரவிந்த் கேஸ வாபஸ் வாங்கிட்டான். திவ்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால நீ இதை மறக்கிறது தான் நல்லதுமா. மறக்கணுமா? எப்படி மறக்க முடியும்? இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு எங்க அப்பாவை அவமானப்படுத்தி வேற பேசியிருக்காக. இது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்க சொல்றீங்களா? நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம். இதுல அந்த வீட்ல போய் பொண்ண வேற கொடுக்க போறிய. உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. இவரை இந்த நிலைமையில கண்டால பார்த்தோம் எப்படி என்ன மறக்க சொல்றிய? வாழ்க்கை முழுக்க இந்த வீட்ல ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும், அதை நான் பாத்துக்கிட்டே இருக்கணுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? வேணி, வாய மூட மாட்ட. பெரியவங்க முன்னாடி மட்டு மரியாதை இல்லாம பேசாத. இந்த பாட்டி, நீ முதல்ல வாய பொத்திக்கோ. ஏதாவது பேசணும்னு பேசாத. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? இத பார்வேணி, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்க இப்ப நமக்கு உறவுக்காரங்களாயிட்டாங்க. இனிமே அதை பத்தி பேசாத. எல்லாத்தையும் மறந்துரு. நான் மறக்க மாட்டேன். நீங்க தான் ரொம்ப நல்லவராச்சே, நீங்க வேணா மறந்துக்கோங்க. உங்களுக்கு தான் மச்சானா வர போறாருல, அதனால நீங்க மறந்துருக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்ல நீங்க செத்து போயிருந்தா நான் விதவி ஆயிருக்கணும்ல. அதுதான் நீங்க விரும்புறீங்களா? வேணி, என்ன பைத்தியமா உனக்கு? எது எப்ப பேசணும்னு தெரியாம. ஜெய் பண்ணது தப்புதான், அதுக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். அதுக்காக நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல. ஒரு தங்கச்சி நல்லா இருக்கணும் தான் அண்ணா நினைப்பான். இது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏய், முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதே ஆக்சிடென்ட் உன் வீட்டுக்காருக்கு நடந்திருந்தா நான் எடுக்கிற முடிவை தானே நீயும் எடுத்திருப்ப. வேணி, நீ இப்ப சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு குழந்தைக்கு தாயாக போற பொண்ணு. நீ கோவமா இருக்க, இந்த தண்ணி குடி. இதுக்கு ஒண்ணு அவசியம் இல்ல. நான் கர்ப்பமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அடக்கடவுளை, இவளுக்கு என்ன ஆச்சு? பாட்டி, வேணி சொல்றது உண்மைதான். இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். எனக்கு உடம்பு இப்படி ஆனதுல இருந்து நீங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தீங்க. இதுல இதை வேற சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த மனசு இல்ல.
டேய் சின்னவனே, உனக்கே இது நல்லா இருக்காடா? உங்க அப்பாவை அவமானப்படுத்தின ராமநாத வீட்டுக்கு காவியாவை அனுப்பியிருக்கே, இது உனக்கு நியாயமா இருக்காடா? அதனால இப்ப என்ன? குடி முடிக்க போன மாதிரி கத்திக்கிட்டு வர? காவியா அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிருக்கா. நல்லது கெட்டதுன்னா போகாம இருக்க முடியுமா? அதுக்கு போய் இப்படி கத்திட்டு தெரியுற? சத்தம் போடாம அமைதியா இரு. வர வர இதுவே உனக்கு பொழப்பா போச்சு. ஏய், ஓ இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோடா. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. இங்க பார், நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அந்த வாத்தியார் குடும்பத்தை நீ ரொம்ப தான் தாங்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உன்னை தூக்கி வெளியில தான் போட போறாங்க, பாத்துக்க. சொன்னா கேட்டா தானே. வேணி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ கர்ப்பம்னு வாய்க்கு வந்தபடி போய் சொல்லி எல்லாரையும் குழப்பிட்ட. உன் இஷ்டத்துக்கு மனசுல பட்டதெல்லாம் பேசி எல்லாரையும் வருத்தப்பட வைக்கிற. இது ஒரு பொண்ணுக்கு அழகில்ல. கொஞ்சம் யோசிச்சு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. உன்னால இந்த வீட்டுல எல்லாருக்கும் குழப்பமும் பிரச்சனையுமா தான் இருக்கு. அப்படியா? ஏன் உங்களால இந்த வீட்ல வேற யாருக்கும் குழப்பமே இல்லையோ? இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பத்தி கவலையே இல்ல. நீங்களும் என்ன அப்படியே வாட்டி வதக்கிறிய. நீங்க சத்தம் போட்டு பேசி பேசியே என் வாயை மூட பாக்குறிய. போது நிறுத்தடி. இந்த மாதிரி பேசி ரகலை பண்ணிக்கிட்டு இருந்த நான் பைத்தியக்காரனா தான் அலைய வேண்டியதா இருக்கும். ஆமா, இந்த வீரப்புக்கு ஒன்னும் குறைச்சலே இல்ல. ஏய் விடு. ஏய், உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? உன் மேல நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன். ஆனா நீ என்னடா நான் இவ்வளவு லேட்டா வர? நீ முதல்ல விடு. சாப்பிட்டியா? என்ன இப்படி கேக்குற? உன்னை கேட்காம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? ஏய், என்ன ஏதோ கேட்க வந்துட்டு பேசாம இருக்க? என்னாச்சு? காவியா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. ஏய், ஏன் வாடி போன பூ மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு காவியா. ஏய், நீ சொன்னதானே எனக்கு புரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு உம்முன்னு இருக்க. ஏய், என்னமோ நடந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு காவியா. நீ கலகலப்பா இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். இல்ல, அந்த எஸ்பி திவ்யா கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு நிபந்தனை போட்டிருக்காராம். என்ன, வரதட்சணை அதிகமா கேக்குறாரா? அது இல்ல தனுஷ். அப்புறம் வேற என்ன? நாம யாரும் திவ்யா கல்யாணத்துக்கு வரக்கூடாதான். அப்பதான் திவ்யா கல்யாணம் நடக்குமா? நானே பார்த்தேன். அதான் அந்த எஸ்பி அந்த எகிரி எகிறாரா? ஆமா, இது யார் உங்ககிட்ட சொன்னது? எங்க அப்பா கிட்ட அந்த எஸ்பி சொல்லிருக்காரு.
எங்க அப்பா தான் என்கிட்ட சொன்னாரு. சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஆ? அப்படி மீறி போனா கல்யாணத்தை நிறுத்திடுவாரா? சொல்லு. ஏன் ஏன் உங்க அப்பா அப்படி சொன்னாரு? இந்த குடும்பத்தை பத்தி அவருக்கு தெரியாதா? அந்த எஸ்பி சொன்ன இவர் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். நான் சும்மா விட மாட்டேன். அந்த எஸ்பி என்ன பண்றேன்னு பாரு. தனுஷ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அதை என்கிட்டயே வந்து நீ சொல்லுவ. ஏய், நான் உன்னை காதலிச்சு எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தவன். நான் உன்னை திருட்டுத்தனமா தாலி கட்டி கூட்டு வரல. இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. அதை விட்டுட்டு உங்க அப்பா சொன்னாரு, ஆட்டுக்குடி சொன்னாருன்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. எனக்கு கோவம் வந்துச்சு, நான் எதையும் செய்வேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, கொஞ்சம் எல்லாரும் வாங்க. என்னங்க? மா, வாமா. தனுஷ், ஏன் இப்படி கத்து? ஏய், நீ சுமாரு. என்னடா? ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்கிறவ? அப்பா, நம்மளோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இன்னையோட காத்துல அம்போன்னு பறக்க போகுது. இன்னும் சொல்ல போனா நம்மள பார்த்து பயந்தவளா நம்ம முன்னாடியே காலரை தூக்கிட்டு போறான். என்னடா எப்பவும் இப்படி பேச மாட்ட? புதுசா நம்ம மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்க போகுதுன்னு சொல்ற? டேய் தனுசு, சிங்கம் சிரிக்காதுடா, கர்ஜிக்கும். சொல்ல, என்ன விஷயம்? அதை எப்படிப்பா சொல்லுவேன்? நினைச்சாலே நாக்கு கூசுதுப்பா. நான் நிக்கிறாள என் பொண்டாட்டிய வந்து வாட்சவன். இவ வீட்டுல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? சொல்லுடா, என்னடா சொன்னாங்க? இவ தங்கச்சி திவ்யா கல்யாணத்துக்கு நம்ம குடும்பமே வரக்கூடாதான். அப்படின்னு என் மாமனார் சொல்லிருக்காருப்பா. அம்மா, நான் இவளை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுமா. டேய், ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, நான் உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன். இவளுக்கு எப்பவுமே வாழ வந்த வீட்டு மேல அக்கறை கிடையாதுடா. தன்னோட பிறந்த வீட்டு தான் அவ பெருசா நினைப்பா. நீ சொல்றது சரிதாம்மா. டேய் தனுஷ், உனக்கு குழந்தை மனசுடா. இந்த காவியா குடும்பத்துல உன் மனச கிள்ளி பாக்குறாங்க. இப்பயாவது தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சிருச்சுமா, இப்பதான் தெரிஞ்சது. என் மாமனார் மாமியாரோட வேஷம் இப்பதான் தெரிஞ்சது. அந்த எஸ்பி சொன்னானா நம்ம குடும்பத்தையே கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு. அதை இவ மூலமா தூது சொல்லி நம்ம கௌரவத்தையும் மண்ணுல போட்டு பதச்சிட்டாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டாண்டி. நீ சொல்லி நான் கேட்ட காலம்லாம் இன்னியோட முடிஞ்சு போச்சு.
தனுஷ் காவியா கவலைப்படாத. ஏய், என்னடி அந்த மகாராணிக்கு வக்காலத்தா? ஆ? வாடி மூஞ்சியும் முகரக்கட்டை. மீனாட்சி, நான் அப்படியே புறப்படுறேம்மா. ஏ ராமநாதா, இந்த கல்யாண விஷயத்த செங்கோட குடும்பத்துல பேசித்தான் ஆகணும். நீ செங்கோட கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசி விவரமா காரியத்தை முடிக்கணும். அவரு ரொம்ப கோவக்காரரு, வார்த்தைய நெருப்பா கொட்டுவாரு. அதுக்காக நீ கோவப்பட்டுறாத. என்ன வார்த்தைய பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு பார்த்து பேசுப்பா. அம்மா, நான் என்னைக்கு யாரை எதிர்த்து பேசியிருக்கேன்? கோவமா நடந்திருக்கேன்? எப்பவுமே அமைதியா ஓடுற நதி மாதிரி தானே நான் இருக்கேன். நீ சாதுவான மனுஷன்னு எனக்கு தெரியும்பா. அதே நேரத்துல சாது மரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. நீ மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றவன். உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. பார்த்து பேசிட்டு வாப்பா. இத பாருங்க, நீங்க சம்பந்தி வீட்டுக்கு தனியா போறது நான் விரும்பல. நானும் உங்க கூட வரதா சரியா இருக்குங்க. நீங்க ரெண்டு பேரும் பயப்படுற மாதிரி அங்க ஒண்ணும் நடக்க போறதில்ல. நான் தனியா போறதுதான் சரியா இருக்கும். அதனால நீ என் கூட வர வேண்டாம். ஏங்க, நீங்க இந்த விஷயத்தை போய் சொல்ல போறதுனால அவங்க எல்லாம் காவிய மேல கோவப்படுவாங்க. என்ன செய்ய சொல்ற மீனாட்சி? நெருக்கடி அப்படி இருக்க, சொல்லாமலாம் இருக்க முடியாது. இத பாரு மீனாட்சி, ஒரு சுபகாரியம் நடக்கணும்னா சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். என்ன பண்றது? அதையெல்லாம் நம்ம சமாளிச்சுதானே ஆகணும். உண்மைதானம்மா. எப்படியும் திவ்யா கல்யாணத்தை நடத்தணுமே. போயிட்டு வர்றேன். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நான் தானே. நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. அப்பா நான் இருக்கேன். வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் கொஞ்சம் வை. டேய் தனுஷ், தனுஷ், என்னடா ராத்திரி பூரா வீட்டுக்கு வராம எங்க போயிருந்த? முகமெல்லாம் வாடி போன கருவேப்பிலை மாதிரி இருக்கு. சாப்பிட்டியா இல்லையா? உன்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி இல்ல. வா வந்து சாப்பிடு. மா, சாப்பாடெல்லாம் வேணாம்மா. டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? யார் மேலயும் இருக்கிற கோவத்தை சாப்பாட்டு மேலையாடா காட்டுவ? உன் உடம்புதான் கெட்டு போகும். வா வாடா, அம்மா தான் சொல்றேன்ல, வாங்குற இல்லடா. உக்காரு. ஏய் வள்ளி. அம்மா, உள்ள சூடா பொங்கல் வச்சிருக்கேன் பாரு, கொண்டா. சரிங்கம்மா. இன்னைக்கு என் புள்ளைக்கு நான் என் கையால ஊட்டி விடுறேன். கொண்டா. மா, எனக்கு வேணாம்மா. டேய் சும்மா இருடா. அம்மா கையில ஆசையா ஊட்டி விட்டு எம்புட்டு நாளாச்சு.
வேணான்னு சொல்லாத. இந்தா சாப்பிடுறா, வாய தொற. நீ சாப்பிடுப்பா. அம்மா, நீங்க உங்க பிள்ளைக்கு ஊட்டி விட்டு நானே என் கண்ணால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசுல என் புள்ளைக்கு வேளா வேளைக்கு நேரம் தவறாம ஊட்டி வளர்த்தேன். அவன் சாப்பிடாம தூங்கிட்டா கூட தூக்கத்திலே ஊட்டுவேன். அப்படிலாம் வளர்த்த உடம்பு. எவ்வளோ ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. இப்ப பாரு என் புள்ளைய நோஞ்சா மாதிரி கிடக்கான். வாய தொறடா. மா, நீ காட்டுற பரிவு பாசமெல்லாம் இதே மாதிரி மத்தவங்க காட்ட முடியுமா? மா, இப்பதான் இவனுக்கு உன் அருமை புரியுது. சாப்பிடுப்பா. ஏய், உன் ஞாபகம் எல்லாம் எங்க இருக்கு? வாழை கீழே கொட்டுற? உன் அப்பா வீட்டுல கொடுத்ததா?